ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகு 2 சொல்லகராதியில் வந்து பிழை திருத்துக்க ஒரு இருக்குல்ல. ஸோ அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து 80+ கொஷின் இருந்துச்சு. தமிழ் தகுதி தேர்வில் வந்து நிறைய கொஷின் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்தலாம், ரிவிஷன் மாதிரி. ஸோ நீங்கள் இது போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஓர் வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓர் வரும், ஒருங்கிறது வந்து உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா ஒருங்கிறது வரும், அவ்வளோதான். இது வந்து செம ஈஸியான டாபிக். ஸோ வாங்க அந்த கொஷின்லாம் வந்து ஒரு விஷயம் மாதிரி பார்த்துடலாம். 54 பிழை திருத்துதல் ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடு. இதில் வந்து சரியானது வந்து ஆப்ஷன் ஏ, ஓர் அழகிய நகரம் தான் சரியானது. நெக்ஸ்ட் 55 பிழை திருத்துக. நீங்கள் மற்ற ஆப்ஷன்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க, நம்ம எல்லா ஆப்ஷனும் படித்தா டைம் ரொம்ப ஆகும். 55 பிழை திருத்துக. கரடி ஒரு அணைத்துண்ணி. கரடி ஒரு அணைத்துணிங்கிறது தவறானது. கரடி ஓர் அணைத்துணி தான். ஆன்னு வந்து அது உயிரெழுத்து வந்திருக்கு. ஸோ ஓர் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 76 ஓர் நிறைவு செய்க. அது டேஷ் இனிய பாடல். இங்கே ஈன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், உயிரெழுத்து வந்தால் ஓர்னு வரும் சொன்னோம். அப்போனா இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓர் இனிய பாடல் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின் ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் சரியாக அமைந்த தொடர் வந்து ஆப்ஷன் ஏ, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 41 கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதில் சரியான விடை வந்து ஆப்ஷன் டி, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் தான் ஓர் சரியான விடையை தேர்க. இதில் சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, ஒரு நண்பர் தான் சரியான விடை, மற்றது எல்லாமே தவறானது. நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் ஓர் புத்தகம் பூங்கிறது என்னது, அது வந்து ஒரு உயிர்மை எழுத்து தானே. ஸோ அப்போ என்ன வரும், ஒருன்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு புத்தகம் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடோட சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி, ஒரு மாடு தான் சரியானது. நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம் ஓர் இங்கே வந்து அதே மாதிரி தான், அதே இதுதான். அக்துங்கிறது வந்து உயிரெழுத்து வந்து அக்துன்னு வரும். இதே வந்து அதுங்கிறது வந்து எதுக்கு வரும்னா உயிர்மை எழுத்து வந்து அதுன்னு வரும். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காதுங்கிறதோட சரியான விடை வந்து ஆப்ஷன் டி, அக்து இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது. இதில் சரியான விடை வந்து ஆப்ஷன் டி, குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் 62 நெக்ஸ்ட் கொஷின் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் சரியான தொடர் வந்து ஆப்ஷன் சி, ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இதில் சரியான விடை ஆப்ஷன் சி, ஓர் அழகிய சிற்றூர். ஆங்கிறது வந்து உயிரெழுத்து. ஸோ அதுக்கு என்ன வரும், ஓர் தான் வரும். ஓர் அழகிய சிற்றூர் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் சரியான எண்ணடை தேர்ந்தெடு. இதோட சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஓர் ஏரி தான் சரியானது. நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது. இதில் சரியாக அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் டி, ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன தான் சரியானது. மற்ற மூணுமே வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க, பர்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்து எது தவறாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இது வந்து மேலே ஒரு கொஷின் வந்துச்சுல, அதே கொஷின் தான், வேறு கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருந்துச்சு. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு பிழையற்ற தொடரை கண்டறிக. இதில் பிழையற்ற தொடர் வந்து ஆப்ஷன் ஏ, மயில் ஓர் அழகான பறவை தான் சரியானது. நெக்ஸ்ட் சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் ஐயம்னா ஆப்ஷன் பி, ஓர் ஐயம். ஸோ ஐங்கிறது வந்து உயிரெழுத்து. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு தெரியும், ஓர் தான் வரும். ஓர் ஐயம் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் நாள். இங்கே வந்து நாங்கிறது என்ன எழுத்து, உயிர்மை எழுத்து. ஸோ அப்போ என்ன வரும், ஒரு தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரு நாள் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு பிழை திருத்துதல் ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியான அமைந்த தொடர் எது. இதில் சரியாக அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் டி, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இந்த ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் 3 வாட்டி வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 வாட்டி வேறு மாதிரி வந்துச்சு, இப்போ 3ஆவது வாட்டி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த கொஷினோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு
பிழையான தொடரை கண்டறிக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிழையான தொடர் வந்து ஆப்ஷன் சி, வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. நம்ம வந்து எப்பவுமே பார்த்துக்கணும், இங்கே பிழையான தொடர் கேட்குறாங்களா இல்லை சரியான தொடர் கேட்டிருக்காங்களான்னு சொல்லி ஒரு கொஸ்டினை வந்து ஒன்றுக்கு 2 வாட்டி படிச்சுக்கணும். இங்கே வந்து பிழையான தொடர் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பிழையான தொடர் வந்து ஆப்ஷன் சி, வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. ஏன்னா வந்து உரல் ஊங்கிறது வந்து உயிரெழுத்து, அங்கே என்ன வரும், ஓர் தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிழை திருத்துதல் ஒரு ஓர். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதில் சரியாக அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் சி, ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். இதான் சரியானது. நெக்ஸ்ட்டு ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழை திருத்திய சரியான தொடரை தெரிவு செய்க. இப்போ இங்கே சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. இங்கே சரியான தொடர் ஆப்ஷன் ஏ, ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இங்கே சரியாக அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் பி, ஓர் அலை அவனை தாக்கிற்று. ஓர் அலை அவனை தாக்கிற்று தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பின்வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான தொடர் ஆப்ஷன் பி, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் தான் சரியானது. நெக்ஸ்ட் 57 கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். இங்கே சரியாக அமைஞ்ச தொடர் ஆப்ஷன் சி, ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. இதான் சரியானது. நெக்ஸ்ட்டு சரியான எண்ணடையை தெரிவு செய்க. ஸோ ஒருங்கிறத வந்து இப்படியும் வந்து கொஷின் கேட்பாங்க. ஒன்று கூட்டல் தலைவன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கூட்டல் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அந்த கூட்டலுக்கு அடுத்து வர வருமொழியில் ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். அங்கே உயிரெழுத்து இருக்கா இல்லை உயிர்மை எழுத்து இருக்கான்னு பாருங்கள். உயிரெழுத்து இருந்துச்சுன்னா ஓர்னு வரணும், அதே உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா ஒருன்னு வரணும். ஸோ இங்கே தாங்கிறது என்ன எழுத்து? தாங்கிறது உயிர்மை எழுத்து. ஸோ அப்போனா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஒரு தலைவன் தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக. சரியான எண்ணடையை கண்டறிக. இங்கே சரியான எண்ணடை வந்து ஆப்ஷன் சி, ஒரு குலம் தான் சரியானது. மற்ற 3மே வந்து தவறானது. ஏன் தவறுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒருவர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக. இதில் சரியான விடை வந்து ஆப்ஷன் பி, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இந்த கொஷின் கிட்டத்தட்ட ஃபோர்த்து வாட்டி வருது. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிழை திருத்துதல் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. இதில் சரியான எண்ணடை எது? ஆப்ஷன் சி, ஓர் அடர்ந்த காடு. ஆண் வந்திருக்கு, ஆங்கிறது உயிரெழுத்து. ஸோ அப்போனா ஓர் தான் வரும். நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இங்கே ஒரு ஓர் சரியாக அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் பி, ஓர் இனிய காலை பொழுது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதில் சரியான விடை ஆப்ஷன் சி, ஒரு நகரம் தான் சரியானது. ஏன்னா நாங்கிறது உயிர்மை எழுத்து, அப்போனா ஒரு தான் வரணும். இதுதான் சரியானது. நெக்ஸ்ட்டு ஒரு என்னும் சொற்கள் சரியாக அமைந்த தொடர் வந்து ஆப்ஷன் ஏ, ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தால் தான் சரியானது. சரியான வகையில் அமைந்த தொடரை தேர்க. இங்கே சரியான வகையில் அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் பி, ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது தான் சரியானது. நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஆப்ஷன் பி, ஒரு மரம் தெரிகிறது தான் சரியானது. நெக்ஸ்ட் பிழை திருத்தம் ஒரு ஓர் சரியான தொடரை தேர்ந்தெடு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் சரியானது. நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, கல்வி ஓர் அணிகலன் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் ஒரு ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடர். இங்கே சரியாக அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் சி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் சரியானது. நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்க. இதில் சரியான தொடர் வந்து ஆப்ஷன் ஏ, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இது வந்து 5வது வாட்டி வருது. நெக்ஸ்ட் ஒரு ஓர் சரியாக அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் பி, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது. இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிழையற்ற தொடர் ஆப்ஷன் சி, ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். இதுதான் சரியானது. நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஆப்ஷன் பி, ஓர் இடத்தில் அமர்ந்தான் தான் சரியானது. நெக்ஸ்ட் சரியான எண்ணடையை தெரிவு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று கூட்டல் இடம். இங்கே ஈங்கிறது என்னது? சரியான இடம் ஓரிடம். ஓர் கூட்டல் இடம் வரும். ஏன்னா ஒன்று கூட்டல் இடம், இங்கே ஈங் வந்தால் ஓர்னு தான் வரும். அப்போ ஓர் கூட்டல் இடம் ஓரிடம் தான் வரும். ஆப்ஷன் ஏ, ஓரிடம் தான் சரியானது. நெக்ஸ்ட் சரியான எண்ணடை வந்து ஆப்ஷன் சி, ஒரு பகல் தான் சரியான எண்ணடை. நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் பி, ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது தான் சரியானது. நெக்ஸ்ட் ஒரு ஓர் பயன்பாட்டு சரியாக உள்ள தொடர் எதுனா ஆப்ஷன் ஏ, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதே ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததே ஒரு 3வது வாட்டி வருதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிழை திருத்துக. பின் வருவனவற்றில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் பிழையற்ற தொடர் ஆப்ஷன் ஏ, சென்னை ஒரு மாநகரம் தான் சரியானது. நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஆப்ஷன் பி, ஓர் ஊர் தான் சரியானது.
நெக்ஸ்ட் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து பிழையற்ற தொடர் ஆப்ஷன் சி, மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார். இதுதான் சரியானது. நெக்ஸ்ட் பிழையற்ற தொடரை கண்டறிக. இதில் ஓரோட பிழையற்ற தொடர் வந்து ஆப்ஷன் பி, ஒரு அழகிய சிற்றுரையில் ஒரு குளம் இருந்தது. இது வந்து ஒரு அழகிய சிற்றுரையில் ஒரு குளம் இருந்தது வந்து ஒரு 4th வாட்டி வருதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் உயிர். இங்கே உயிர்னு இருக்கு. ஊங்கிறது என்ன வார்த்தை? உயிரெழுத்து. அப்பனா என்ன வரும்? ஓர் தான் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓர் உயிர் தான் சரியானது. நெக்ஸ்ட் பிழை திருத்துக. 2 கூட்டல் எழுத்து. இதுவுமே நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா சரியான எண்ணடை மாதிரி தானே இருக்கு. 2 கூட்டல் எழுத்தோட ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரெழுத்து தான் சரியானது. நெக்ஸ்ட் பிழை திருத்துக. ஒரு சரியாக அமைந்த தொடர் வந்து ஆப்ஷன் சி, ஓர் அணில் மரத்தில் ஏறியது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பிழை திருத்துதல். ஒரு சரியாக அமைந்த தொடர் வந்து ஆப்ஷன் சி, ஓர் அழகிய சிற்றுரையில் ஒரு குளம் இருந்தது. இதுவுமே வந்து அந்த ஓரிரும் ஒரு பகலும் மாதிரி ஒரு 5 வாட்டி வந்துருச்சு இந்த 2 கொஸ்டினுமே. நெக்ஸ்ட் பிழையை திருத்தி எழுது. இதில் பிழை திருத்தி எழுதுனது வந்து ஆப்ஷன் பி, ஒரு புத்தகம் தான் சரியானது. நெக்ஸ்ட் சரியான எண்ணடை வந்து ஆப்ஷன் டி, ஓர் இரவு சரியானது. நெக்ஸ்ட்டு சரியான பதிலை தேர்ந்தெடு. இதில் பிழை வந்து சரியானது ஆப்ஷன் ஏ, ஓர் ஏரி தான் சரியானது. நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக. சரியான பதிலை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியானது ஆப்ஷன் பி, ஒரு கடல் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் ஆப்ஷன் பி, அஃது ஒரு இனிய பாடல். இதுதான் சரியான விடை. அஃதுங்கிறது எதுக்கு வரும்னு சொன்னேன்? உயிரெழுத்து வந்தால் அஃதுன்னு வரும், உயிர்மை எழுத்து வந்தால் அதுன்னு வரும்னு சொன்னேன். ஸோ இங்கே சரியாக அமைஞ்சிருக்கிறது ஆப்ஷன் பி, அஃது ஒரு இனிய பாடல் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு சரியான தொடரை கண்டறிக. இதில் சரியான தொடர் ஆப்ஷன் சி, ஓர் ஊர் ஒரு கடல் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 2 கூட்டல் ஆண்டு. இது ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈராண்டு. இது 2வது வாட்டி வருது. இது ஆனால் ஒரு மாதிரி இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் பிழை திருத்துக இருந்ததுனால இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் உலகம். ஊன்னு வந்திருக்கு, அதே தான். ஓர் உலகம். ஆப்ஷன் ஏ, ஓர் உலகம் தான் சரியானது. நெக்ஸ்ட் 41 1 கூட்டல் மரம். இதில் சரியானது ஆப்ஷன் ஏ, ஒரு மரம் தான் சரியானது. நெக்ஸ்ட் பிழை திருத்துக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதில் பிழை திருத்தந்தியது ஆப்ஷன் பி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு அஃது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழி சாலை. இதோட சரியான ஆன்சர் அஃது வந்து எப்போ வரும்னு நான் சொன்னேன், உயிரெழுத்து வந்தால் தான் அஃது வரும். அப்போனா இங்கே நாங்கிறது உயிர்மை எழுத்து, அப்போனா அதுதான் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழி சாலை. அங்கே வாங்கிறதும் உயிர்மை எழுத்து, அப்போ அங்கே ஒரு தான் வரும், ஆனால் மேலே ஓர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழி சாலை தான் சரியானது. ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க. டேஷ் இரவும் டேஷ் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். பாருங்கள், அந்த ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாளுங்கிறது எத்தனை டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம டெய்லியுமே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிடுறோம். அவங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதையுமே பார்த்துருங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அது ஒரு இனிய பாடல். இதில் வந்து பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிழை திருத்தது வந்து ஆப்ஷன் சி, அஃது ஒரு இனிய பாடல் தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு அது ஒரு இனிய பாடலுங்கிறது ஒரு 3வது வாட்டி வருது. இது 3. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, அஃது ஒரு இனிய பாடல் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு ஓர் அணில் மரத்தில் ஏறின. பிழை திருத்துக. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓர் அணில் மரத்தில் ஏறியது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒருமை பன்மையில் வரும். ஓகேங்களா, நான் அந்த ஓருங்கிறதுனால கொண்டு வந்துட்டேன், ஒருமை பன்மையில் வரும். நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைஞ்ச தொடர் வந்து ஆப்ஷன் பி, ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. இதுதான் சரியானது. நெக்ஸ்ட்டு அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இதோட பிழைகளை திருத்தி எழுதின இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு ஒரு சரியாக அமைந்த தொடர் வந்து ஆப்ஷன் ஏ, ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இதுதான் சரியானது. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதோட சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதுதான் சரியானது. நீங்கள் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம இப்போ முடியும் போது அந்த பிளேலிஸ்ட் வரும், நீங்கள் அதை தொட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்துருங்க. அப்புறம் உங்களோட ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.